லக்ஷ்மி, இந்த நேரத்துல நீங்க எதுக்காக வந்தீங்க? 2 நாளா உன்னை பார்க்க முடியல, அதனாலதான் வந்தேன். லக்ஷ்மி, நம்ம கல்யாணத்தை பத்தி உன் அண்ணன்கிட்ட பேசினியா? பேச முடியல. ஏன்? நான் சம்மதம் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சம்மந்தம் பேசிட்டாரு. அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? இல்லைங்க, ஆனாலும் எங்க அண்ணன் எடுக்கிற முடிவை மாத்திர சக்தி எனக்கு கிடையாது. அப்போ இதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படின்னா சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன் அண்ணன் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவார்னு சொன்ன, ஆனா உன் ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரே. என்ன மன்னிச்சிடுங்க. என் இதயத்துல நீங்களும் எங்க அண்ணனும் இருக்கிறதா சொன்னேன். இப்ப சொல்றேன், என் இதயத்துல எங்க அண்ணன் மட்டும்தான் இருக்காரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஆம்பளைங்க ராத்திரில நடமாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் போட்டாங்க. வயசு பொண்ணுங்கள ராத்திரில வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டாளுங்க. இப்ப எங்களுக்கு பகலதான் பயமா இருக்கு. ஆமா. யாரது? நீங்களா? ஆமா, ராத்திரியில நான் ஊருக்குள்ள நடமாடினத ஒத்துக்கிறேன். ஆபீசர, நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது. ராத்திரியில எதுக்காக வெளியே வந்தீங்கங்கிற காரணத்தை இங்க எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. எப்படி அவசர சட்டம்? சொல்லுவார். ஏடா பறக்குற? அது என் சொந்த விஷயம், சொல்ல முடியாது. உங்க சொந்த விஷயமா இருக்கலாம், ஆனா ஊர் கட்டுப்பாட்டை மீறதுனால இது பொது விஷயமாக்கும். உண்மையை சொல்லுங்க. ராத்திரி நேரத்துல எதுக்காக வெளியே வந்தீங்க? என்ன வற்புறுத்தாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை இப்ப இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவன் ராத்திரி ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நான் பண்ணது தப்புதான். உங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறினதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ஏத்துக்கிறேன். வேற வழியில போட்டிருக்கா? நீ கொடுக்குற தண்டனை கொடு. செங்கோடா, அவர் ராத்திரில நடமாடின காரணத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? அவர் பார்க்க வந்தது என்னதான்? அம்மனே, அண்ணா, நானும் இவரும் உயிருக்குயிரா காதலிச்சோம். அத பத்தி உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வேற இடத்துல சம்பந்தம் பேசிட்டீங்க. அது தெரிஞ்சுதான் என்ன பார்க்க வந்தாரு. வேற எந்த தப்பு நடக்கல. இத்தனை பேருக்கு முன்னாடி நான் இதை சொன்னா லக்ஷ்மியோட கல்யாணம் நின்றுடுமோன்னு தான் நான் உண்மையை சொல்லல. என்ன மன்னிச்சிடுங்க. தாலி எடுத்து கொடுப்பியா? அதை விட்டு தங்கச்சி சவுக்கால் அடிக்க போற? விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, ஆனாலும் அண்ணங்கார நீ அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை ஏத்துக்கு தயாரா இருக்க உன் தங்கச்சி. ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுக்காக இவ்வளவு பெரிய அவமானத்தையும் தாங்கி தயாரா இருக்க அந்த பையன். அவங்க ரெண்டு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க, நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கல. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றேன், அவங்க ரெண்டு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்றேன். அம்மா, உன்னை என் மருமகளாக்கி என்னைக்கு என் வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு கொடுப்படி இல்லை. நீ எப்பவுமே என் மகதாங்கிறத சொல்லாம சொல்லி என்ன ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்ற. எல்லாருமா வேலா, நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஏற்படுவேன்னு.
இந்த பவுலிங்கா என்ன ஃபாஸ்டா? மீடியம் ஃபேஸ். ஒழுங்கா போடி. ஐயோ, இதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் ஆச்சு போயிருக்கியா? இல்ல. ஏன்? இந்த ஜென்மத்துல உன் பொண்ணு கல்யாணம் நடக்காது. ஐயோ, தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, நம்ம கல்யாணம் எப்பயா? நம்ம கல்யாணம் தானே. தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதை எடுத்து வளர்த்து இதே மேடல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை பண்ணிக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமாவா கல்யாணம்? அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மனி, முதல்ல பெரியவட்ட வாங்கிக்கோங்க. அப்பா, எங்க கல்யாணம் நடந்ததுக்கே நீங்க தான் காரணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அம்மா, போய் உங்க அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அண்ணா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருந்தாயே. என்னங்க, நீங்களும் அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. என்ற தங்கச்சி அடிச்ச. ஏய், அவ இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்டாட்டி. அவளை அடிப்பேன், கொல்லுவேன். அதை கேட்க நீ யாரா? வேண்டாங்க. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? ஆத்திரப்பட்டு ஏற்கனவே கொலை பண்ணவர் தானே நீங்க. இப்ப அவசரப்பட்டு என் புருஷனையும் கொன்னிடாதீங்க. நீங்க ஒரு கொலைக்காரன். ஒரு கொலை செஞ்சவன் இன்னொரு கொலை செய்ய தயங்கவே மாட்டான். அதனாலதான் சொல்றேன், என் புருஷனையும் கொன்னிடாதீங்க. சபாஷ். நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது உன் வாயில இருந்தே வாக்கு மூலமா வந்துருச்சு. வாக்கு மூலமா? என்ன சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர் இல்ல. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர். வேலை ஒரு கொலைகாரங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டரா வந்தேன். ஆனா அதுக்கான சாட்சியமும் தடையுமோ இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்டையும் கிடைக்கல. இங்க பார் லட்சுமி, நான் உன்னை அடிச்சது உங்க அண்ணன் என்ன பஞ்சாயத்துல அவமானப்படுத்தினதுக்காக இல்ல. உன்னை அடிச்சா உங்க அண்ணன் என்ன அடிப்பாரு, அதை பார்த்து நீ உன்னை மறந்து உண்மையை சொல்லிடுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த நாடகம் ஆடினேன். என்னோட நாடகம் சக்சஸ். உன் அண்ணன் அரெஸ்ட். கான்ஸ்டபிள்ஸ், அரெஸ்ட் ஹிம். லட்சுமி, லட்சுமி, நான் சொல்றது கேளு. என்ன தொடாதீங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறீங்க? எங்க அண்ணன் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் என்ன மறந்து உண்மையை சொல்லிட்டேன். அது எங்க அண்ணனுக்கே வினையாயிடுச்சு. என் கையை எடுத்து என் கண்ணையே குத்திக்கிட்ட மாதிரி என் வாக்குமூலத்தை வச்சு எங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் உங்க மேல ஆசை வச்சு குற்றத்துக்காக எங்க அண்ணனோட அன்பை எழுந்துருவேனான்னு பயமா இருக்கு. லட்சுமி, இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நீ இல்ல. ஆஸ் அ இன்ஸ்பெக்டர் நான் என் கடமையை தான் செஞ்சேன். உன் அண்ணன் கொலைகாரன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஒரு ஆபீஸ்ல நடிச்சேன். உன்னையும் காதலிச்சேன். ஆபீசரா நடிச்சது மட்டும்தான் நடிப்பு.
உன்னை காதலிச்சது உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத உண்மை. அதுக்காக கொலகாரன் தங்கச்சின்னு உன்னை வெறுக்க மாட்டேன், ஒதுக்கவும் மாட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால உனக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஏய்யா, நீ உண்மையாவே கொலை பண்ணுனியா? ஆமா. என்னால நம்பவே முடியல. என் வேலை ஒரு கொலைகாரனா இருக்கவே முடியாது. நம்ப முடியாத சம்பவங்க சில பேர் வாழ்க்கையில் நடக்கும். அது என்ற வாழ்க்கையில் நடந்துருச்சு.